ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஊரிலே இந்த இடத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ, அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த ஒரு இயக்கத்தை உயர்த்துவதற்காகவும் எந்த ஒரு இயக்கத்தை தாழ்த்துவதற்காகவும் எந்த ஒரு கொள்கையை உயர்த்துவதற்காகவும் எந்த ஒரு கொள்கையை தாழ்த்துவதற்காகவும் எந்த ஒரு தனி ஜமாஅத்திற்காக பணி செய்வதற்காகவும் இதுவரையிலும் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மரணம் வரையிலும் அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து கூறுகின்றேன், என்னுடைய பணி அமையாது இருந்ததில்லை அல்லாஹுடைய மார்க்கத்தை உயர்த்த வேண்டும் என்ற காரணத்திற்காக தவிர. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதில் மன தூய்மையையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதில் இஹ்லாஸையும் தக்வாவையும் எனக்கும் என் போன்று பணி செய்யக்கூடிய மார்க்க அறிஞர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்து அருள் புரிவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, மறுமையில் மனிதனின் நிலை, மறுமையை நோக்கமாக கொண்டு பயணிக்க வேண்டிய சமூகம், நாளை மறுமையில் வெற்றியடைவதை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு பயணிக்க வேண்டிய சமூகம், சொர்க்கத்தை அடைவதை, அதில் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவதை, அந்த சொர்க்கத்தில் அல்லாஹுவை பார்ப்பதை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்வதை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையில் நோக்கமாக கொண்ட இந்த சமூகம் மறுமையை மறந்து, மறுமையின் விசாரணையை மறந்து, நரகத்தை மறந்து, சொர்க்கத்தை மறந்து இந்த உலக இன்பத்திலே மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை எம்முடைய காலத்திலே நாம் பார்க்கின்றோம். உமர் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய அறையிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது நுழைந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய முதுகை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதர் எழுந்தவுடன் பார்த்தார்கள். அந்த பேரித்த மலத்துடைய அந்த ஓலைகளில் படுத்திருந்த அடையாளம் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதுகிலே தென்பட்டது. அல்லாஹுடைய தூதரை பார்த்து உமர் அவர்கள் கேட்டார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹுடைய தூதரே, ரோம பாரசீக அரசர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே தங்களுடைய மாளிகையிலே சிம்மாசனங்களிலே அழகழகான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த உலகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய முஹம்மது ரசூலாகிய நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஏழ்மையிலும் கஷ்டத்திலும் பசியிலும் பஞ்சத்திலும் இது போன்ற ஏழ்மையான சூழ்நிலையிலும் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது, ஏன் அல்லாஹுடைய தூதரே? உமர் அவர்கள் அழுதார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரை பார்த்து சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, யா உமர், மாலி வலித் துன்யா, எனக்கும் இந்த துன்யாவிற்கும் என்ன சம்பந்தம் உமரே? எனக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்? என்னை பொறுத்தவரை இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு மரத்தின் நிழலிலே ஓய்வெடுத்து கிளம்பி செல்வதை போன்றுதான். நாம் மறுமைக்காக படைக்கப்பட்டவர்கள், மறுமைக்காக வாழ்பவர்கள், மறுமையை நோக்கமாக கொண்டு பயணிப்பவர்கள் இல்லையா என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கூறிய செய்தியை நினைத்து பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மறுமையை மறந்து வாழ்கின்றோம். அந்த நாள் ஏற்பட போகிறது என்று அறிந்தும், அந்த நாள் நிச்சயமாக எம்மை வந்தடையும் என்பதை அறிந்தும், அந்த மறுமை நாளை நிச்சயமாக நாம் சந்திக்க போகின்றோம். அது போன்ற நாள் இதற்கு முன்னாலும் ஏற்படாது, இதற்கு பின்னாலும் ஏற்பட போவதில்லை என்பதை தெரிந்தும், அந்த நாளை நம்பிக்கை கொள்வது ஈமானின் அடிப்படை என்பதை அறிந்தும்,
அந்த நாள் எப்போது ஏற்படும் என்ற கல்வியை, ஞானத்தை அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது என்பதை அறிந்தும் மறுமையை மறந்து வாழக்கூடிய எம்முடைய சமூகத்தை பார்க்கும் பொழுது இந்த சமூகம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்ற கேள்வி தோன்றுகிறது. எங்கே செல்ல முடியும் கண்ணியத்துக்குரியவர்களை? மரணித்ததற்கு பிறகு சொகுசான வாழ்க்கையை தேடி இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழ்க்கைகளை போன்று வாழ்க்கையை தேடிக்கொள்ள பயணிக்க முடியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்காக இந்த உலக வாழ்க்கையை கொடுக்கவில்லையே. அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு இந்த உலகத்திலே வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் கொடுத்ததன் நோக்கம் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்று அல்லாஹ் பார்த்து உங்களை சோதித்து நாளை மறுமையிலே உங்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்காகத்தானே. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னத் துன்யா ஹுல்வத்துன் வ ஹதிரா فإن الله مستخلفكم فيها فينظر كيف تعملون. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை செழிப்பாக பசுமையாக ஆக்கி இருக்கின்றான். ஏன்? இந்த உலகத்திலே உங்களை பிரதிநிதிகளாக ஆக்கி இந்த உலகத்திலே நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்று அல்லாஹ் பார்ப்பதற்காக. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அதற்காக அமைக்கப்பட்ட ஒரு சோதனை கூடம் இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் எமக்கு கொடுத்ததன் நோக்கம் இந்த உலகத்திலே எவ்வளவு நன்மைகளை, எவ்வளவு பணிகளை, எவ்வளவு சிறந்த பண்புகளை கொண்டு இந்த உலகத்திலே அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி அல்லாஹ்வுடைய தூதருக்கு முழுவதுமாக கட்டுப்பட்டு யார் வரக்கூடிய சோதனைகளை பொறுமையாக ஏற்றுக்கொண்டு எது நடந்தாலும் எது நடக்கவில்லை என்றாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இதுதான் என்று யார் பொருந்தி கொண்டு அல்லாஹ்வையும் மறுமையின் வெற்றியை மட்டுமே நோக்கமாக கொண்டு வாழ்கிறார்களோ, யார் வாழ்ந்து கொண்டு வாழ்கிறார்களோ என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிசோதிப்பதற்காக இப்படிப்பட்ட நல்ல மூமின்களை தேர்ந்தெடுத்து மறுமையிலே கூலிகளையும் அந்தஸ்துகளையும் உயர்வுகளையும் சொர்க்கங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ் وَمَنْ يَفْعَلْ ذَلِكَ فَأُولَئِكَ هُمُ الْخَاسِرُونَ. قال تعالى. அல்லாஹ் சொல்லுகின்றான், ஈமான் கொண்டவர்களே, இந்த உலகத்தின் செல்வமும் இந்த உலகத்தின் குழந்தைகளும் உங்களை அல்லாஹ்வை விட்டு திருப்பிவிட வேண்டாம். யாரை திருப்புகிறதோ அவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகளில் ஒருவராக மாறிவிடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. வஃபரிஹு பில் ஹயாத்தித் துன்யா. இந்த உலக வாழ்க்கையில் நிம்மதியை தேடுகிறார்கள். இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா, மறுமையை ஒப்பிடும் பொழுது இந்த உலகம் என்பது அற்பத்திலும் அற்பம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த உலக வாழ்க்கை ஒரு கடலுக்கு சமமானது. இந்த உலக வாழ்க்கை ஒரு கடலை போன்றது. அந்த கடலிலே ஒரு மூசையை முக்கி நுழைத்தால் எவ்வளவு தண்ணீர் வருமோ அதுதான் இந்த உலக வாழ்க்கை. மீது இருக்கக்கூடிய அனைத்தும் மறுமையின் வாழ்க்கை என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லவ் கானத்தித் துன்யா இன்தல்லாஹி ஜனாஹ பஊதா மா ஸகா மின்ஹா காஃபிரன் இல்லா ஷுர்பதபா. அல்லாஹ்வுடைய பார்வையிலே இந்த உலகம் ஒரு கொசுவின் ரெக்கை அளவிற்கு கூட சமமாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை மறுத்து வாழக்கூடிய காஃபிர்களுக்கு ஒரு சொட்டு, ஒரு மிடர் தண்ணீரை கூட கொடுக்க மாட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, அற்பத்திலும் அற்பமான வாழ்க்கை. அல்லாஹ் படைத்த படைப்புகளிலேயே மிகவும் அற்பமான படைப்பு இந்த உலக வாழ்க்கை. அதனால் உலகத்தை துறந்து விடுங்கள், உலக வாழ்க்கையை துறந்து ஏழைகளாக வாழுங்கள் என்று சொல்லவில்லை. எவ்வளவு இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நீங்கள் அனுபவிக்க முடியுமோ, சம்பாதிக்க முடியுமோ தேடுங்கள். இந்த உலகத்திலே படிப்பிலே நீங்கள் கொடிகட்டி பறக்க வேண்டுமா, படியுங்கள். உங்களுடைய தொழிலிலே நீங்கள் கொடிகட்டி தொழிலை செய்ய வேண்டுமா, செய்யுங்கள். இந்த உலகத்திலே எந்த துறையிலும் நீங்கள் கால் பதியுங்கள். ஆனால் மறந்து விடாதீர்கள், இந்த உலக பயணம் ஒரு நாள் முடிவடையும். இதற்கு பிறகு நாளை மறுமையிலே நீங்கள் ஒன்று கூட்டப்படுவீர்கள். அந்த ரப்புக்கு முன்னால் நீங்கள் நிறுத்தப்படுவீர்கள். அந்த நாளை நீங்கள் சந்தித்தே தீருவீர்கள். அலா யதுன்னு உலாயிக அன்னஹும் மபூஊதூன். நீங்கள் மரணித்த பிறகு மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட மாட்டீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? லியௌமின் அதீம். மகத்தான நாளை நீங்கள் சந்திப்பீர்கள். யௌம யகூமுன் நாசு லிரப்பில் ஆலமீன். அந்த நாளிலே மனிதர்கள் எல்லோரும் அந்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் ஒன்று கூட்டப்படுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், இன்ன ஸாஅத லஆதியத்துன் லா ரைப ஃபீஹா.
ஃபீஹா, மறுமை நாள் ஏற்படுவது என்பது நிச்சயம், அது உங்களை வந்தடைந்தே தீரும். லா ரைப ஃபீஹா, அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. வலக்கின்ன அக்ஸரன் நாஸி லா யுமினூன், ஆனால் மனிதர்களில் பலர் அதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். மூமின்களே, இந்த வசனத்தை நீங்கள் கேட்டால் மனிதர்களில் பலர் மறுமையை அறியாமல் வாழ்கிறார்கள் என்று அல்லாஹ் கூறுவதை நாம் கேட்டால் ஒவ்வொரு மூமினுக்கும் தலையான கடமை இந்த மறுமையை பற்றி அறியாதவர்களுக்கு எச்சரிக்கை செய்வது, இந்த மறுமையை நம்பாதவர்களுக்கு மறுமையை குறித்து அறிவுரை செய்வது, இந்த மறுமையுடைய நாளை குறித்த எச்சரிக்கையை, பயங்கரத்தை இந்த மக்களுக்கு உணர்த்துவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வஹய் இறக்குகிறான். யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர், அல்லாஹ்வுடைய தூதரே எழுந்திருங்கள், போர்வையை போர்த்திருப்பவரே எழுந்து மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். அந்த மறுமை நாளை குறித்த பயத்தை இந்த மக்களுக்கு சொல்லுங்கள். வஅன்திரின் நாஸ யௌம யஅதீஹிமுல் அஸாப், வேதனை வந்தடையக்கூடிய அந்த மறுமை நாளை பற்றி நபியே இந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். அயஹ்ஸபுல் இன்சானு அல்லன் நஜ்மஅ இதாமா, அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த மறுமை நாளிலே இவர்கள் மரணித்ததற்கு பிறகு, மண்ணோடு மண்ணாக மக்கியதற்கு பிறகு இவர்கள் எழுந்து உயிர் கொடுக்கப்பட மாட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா? பலா காதிரீன அலா அன் நுஸவ்விய பனானா, அவர்களுடைய விரல் ரேகைகளையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். இந்த உலகத்திலே யாருக்கும் விரல் ரேகை ஒன்றாக கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் மாற்று விரல் ரேகைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்திலே பிறந்தது முதல் மரணிக்க இந்த உலகம் அழியும் வரை வரக்கூடிய அத்துணை மக்களுடைய விரல் ரேகைகளும் தனித்தனியான விரல் ரேகைகள். அல்லாஹ்வுடைய படைப்பை, அல்லாஹ்வுடைய படைப்பின் புகழை அந்த ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. இந்த விரல் ரேகைகள் கூட மாறாமல், இந்த விரல் ரேகைகளுக்கு கூட குழப்பம் ஏற்படாமல், பலா காதிரீன அலா அன் நுஸவ்விய பனானா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக மறுமை நாளிலே இந்த மனிதர்களை ஒன்று கூட்டியே தீருவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை அழிய போகிறது ஒரு நாள். அல்லாஹ் அறிந்தவன் எப்போது, அந்த அல்லாஹுவை தவிர அந்த மறுமை நாள் எப்போது ஏற்படும் என்ற கல்வி வேறு யாருக்கும் அல்லாஹுவால் கொடுக்கப்படவில்லை. இந்த உலகத்திலே முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே மறுமை நாள் எப்போது ஏற்படும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கேட்பவரை விட, கேள்வி கேட்கப்படுகிறதை என்னை விட கேட்பவர் அறிந்தவர். அதாவது கேட்பவருக்கும் எப்போது ஏற்படும் என்று தெரியாது, கேட்கப்படக்கூடிய யாரின் மீது கேட்கப்படுகிறதோ எனக்கும் எப்போது அந்த மறுமை நாள் ஏற்படும் என்று தெரியாது. மறுமை நாள் எப்போது ஏற்படும் என்று அறிந்தவன் அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் தான். ஏன் இந்த மறுமை? எதற்கு அந்த மறுமை? என்ன நடக்கப் போகிறது அந்த மறுமையிலே? கண்ணியத்துக்குரியவர்களே, மறுமை நாள் ஏற்படுவதற்கு முன்னதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே அவன் படைத்த அத்துணை படைப்புகளையும் அழிப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரையெல்லாம் படைப்பாக எந்த பொருட்களை எல்லாம் அல்லாஹ் படைத்தானோ அந்த அத்துணை படைப்புகளும் ஒரு நாள் நிச்சயமாக முடிவுக்கு கொண்டு வருவான். அல்லாஹ் அழித்து விடுவான். அல்லாஹ் வானத்தை அழிப்பான், அல்லாஹ் பூமியை அழிப்பான், அல்லாஹ் மலக்குகளை அழிப்பான், அல்லாஹ் ஜின்களை அழிப்பான், ஒட்டுமொத்த மனிதர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழித்து விடுவான். அல்லாஹ் அதைத்தான் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரத்துர் ரஹ்மானுடைய வசனத்திலே அல்லாஹ் பதிவு செய்கிறான். قال تعالى كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام. அல்லாஹ் சொல்லுகிறான், قال تعالى كل من عليها فان, இந்த உலகத்திலே அல்லாஹ் படைத்த எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் அழித்து விடுவான். பூமி தரைமட்டமாக்கப்படும், வானம் தரைமட்டமாக்கப்படும், இந்த பூமி வானத்துடைய அத்துணை அமைப்புகளும் அடித்து நாசமாக்கப்படும். قال تعالى إذا السماء انفطرت وإذا الكواكب انتثرت وإذا البحار فجرت وإذا القبور بعثرت. قال تعالى إذا الشمس كورت وإذا النجوم انكدرت وإذا الجبال سيرت وإذا العشار عطلت وإذا الوحوش
الوحوش حشرت وإذا البحار سجرت قال تعالى إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வானத்தின் அமைப்பை மாற்றுவான், இந்த பூமியின் அமைப்பை மாற்றுவான். வானம் பிளந்துவிடும். இத ஸமாஉன் ஃபதரத், வானம் பிளந்துவிடும், வெடித்துவிடும். நட்சத்திரங்கள் அப்படியே உதிர்ந்துவிடும். வைதன் நுஜூமுல் கதரத். யா அல்லாஹ், இந்த பூமியை விட பல மடங்கு பெரிய நட்சத்திரங்கள் எல்லாம் இந்த பூமியின் மீது அப்படியே உதிர்ந்து விடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரியனை இடம்பெயர்த்து விடுவான். சூரியன் அடித்து நொறுக்கப்படும். மலைகள் பஞ்சாக பறக்க ஆரம்பித்து விடும். கடல்கள் எல்லாம் நெருப்போடு கடல் அலைகளை வீச ஆரம்பித்து விடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூரி நஃப்கத வாஹிதா வஹமிலத்தில் அர்து வல் ஜிபாலு ஃபதுக்கதா தக்கத வாஹிதா. அல்லாஹ் சொல்லுகின்றான், சூர் ஊதப்பட்டவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பூமியையும் வானத்தையும் பூமியையும் மலைகளையும் இடம்பெயர்த்து ஒன்றோடு ஒன்றாக அல்லாஹ் மோத வைத்து விடுவான். யா ரப், ஒரு சுனாமியை இந்த பூமியால் தாங்க முடியவில்லை. ஒட்டுமொத்த உலக அமைப்பும் அடித்து நொறுக்கப்பட்டு சின்ன பின்னமாக மாற்றப்படும். மனிதர்கள் எல்லோரும் என்ன செய்வதென்று தெரியாமல் ஓடிக்கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பற்றி தான் சொல்லுகின்றான். قال تعالى, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், قال تعالى يا ايها الناس اتقوا ربكم ان زلزلة الساعة شيء عظيم. கொஞ்சம் கேளுங்கள் மூமின்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைக்கிறான். முஸ்லிம்களை அழைக்கவில்லை, மூமின்களை அழைக்கவில்லை, ஒட்டுமொத்த மனிதர்களையும் அழைக்கிறான். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும், உங்களை படைத்த இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம், மறுமையின் நடுக்கம் மிக பயங்கரமானது. யௌம தரவுனஹா தذهل كل مرضعة عما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. அல்லாஹ் சொல்லுகிறான், மறந்திருக்கக்கூடிய உள்ளங்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அந்த மறுமை நாளுடைய திடுக்கம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், பால் கொடுத்து கொண்டிருக்கும் குழந்தையை தாய் மறந்து விடுவாள். ஒட்டகம் தன்னுடைய குட்டியை அதுவாகவே வெளியாக்கிவிடும். ஒத்தரன் நாச சுகாரா, மனிதர்கள் எல்லோரும் போதையிலே குடி மயக்கத்திலே இருப்பார்கள். ஒமாஹும் பி சுகாரா, அது குடி போதை அல்ல, அது குடியின் மயக்கம் அல்ல, அது மதுவின் மயக்கம் அல்ல. வலாகின்ன அதாபல்லாஹி ஷதீத், வலாகின்ன அதாபல்லாஹி ஷதீத், வலாகின்ன அதாபல்லாஹி ஷதீத். அல்லாஹ்வுடைய வேதனை அந்த நாளிலே மிக பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹன் நாஸ் தக்கூ ரப்பக்கும் வக்ஷவ் யௌமா, மக்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், மறுமையை அஞ்சிக் கொள்ளுங்கள். வக்ஷவ் யௌமா, அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். யௌம லா யஜ்ஸி வாலிதுன் அவ் வலதி, கொஞ்சம் கேளுங்கள், உங்களுடைய தந்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியாது. வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் அவ் வாலிதிஹி ஷைஆ, தந்தை பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாது, பிள்ளை தந்தைக்கு உதவி செய்ய முடியாது. இன்ன வஅதல்லாஹி ஹக், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மை. ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை உங்களை மயக்கிவிட வேண்டாம். வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்தார்கள், யா மஅஷர குரைஷ், அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்தார்கள், குறைஷிகளே, இஸ்தரவு அன்ஃபுஸக்கும், உங்களுடைய நஃப்ஸை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். லா உக்னி அன்கும் மினல்லாஹி ஷைஆ, அந்த மறுமை நாளிலே உங்களை என்னால் பாதுகாக்க முடியாது. யா பனி அப்தி மனாஃப், மனாஃபின் குடும்பத்தார்களே, லா உக்னி அன்கும் மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து என்னால் உங்களை பாதுகாக்க முடியாது. யா அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்களே, லா உக்னி அன்கும் மினல்லாஹி ஷைஆ, அந்த மறுமை
மறுமையின் நடுக்கத்திலிருந்து உங்களை என்னால் பாதுகாக்க முடியாது. வயா ஃபாத்திமத்து பின்த் முஹம்மத், முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகளாகிய ஃபாத்திமாவே ரலியல்லாஹு அன்ஹா, சலீனி மினத் துன்யா மா ஷிஅதி, இந்த உலகத்திலே எதை வேண்டுமானாலும் இந்த முஹம்மது ரசூலிடத்திலே கேட்டுக்கொள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் உன்னுடைய தந்தையாக இருக்கும் காரணத்தால் லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷைஆ, முஹம்மது ரசூல் உன்னுடைய தந்தையாக இருக்கும் காரணத்தால் ஃபாத்திமா அவர்களே, என் ஈரக்குலையே, என் ஃபாத்திமாவே, உன்னை என்னால் நாளை மறுமையில் பாதுகாக்க முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள். முஹம்மது ரசூலால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தன்னுடைய பிள்ளை என்ற காரணத்தால் பாதுகாக்க முடியாது என்றால் உங்களுடைய தந்தை உங்களுக்கு என்ன உதவி செய்வார்? உங்களுடைய தாய் உங்களுக்கு என்ன உதவி செய்வார்கள்? உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களுக்கு என்ன உதவி செய்வார்கள்? எந்த உறவுகளும் அந்த நாளிலே நிலையாக இருக்காது. எல்லோரும் ஒருவரை பார்த்து விரண்டு ஓடக்கூடிய அந்த நாள். யா அய்யுஹன் நாசு தகு ரப்பக்கும் வஹ்ஷவ் யௌமா, மறுமையிலே அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள், அந்த நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த ரப்புக்கு முன்னால் நிற்கக்கூடிய அந்த நாளை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அலா யظுன்னு உலாயிக அன்னஹும் மப்ஊஸூன், நீங்கள் எழுப்பப்பட மாட்டீர்கள் என்று எண்ணாமல் இந்த உலகத்திலே வாழாதீர்கள். லியௌமின் அதீம், எழுப்பப்பட்டே தீருவீர்கள் அந்த மறுமை நாளிலே, மகத்தான நாளிலே. யௌம யகூமுன் நாசு லிரப்பில் ஆலமீன், அந்த மறுமை நாளிலே மக்கள் எல்லோரும் அந்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நின்று கொண்டிருப்பார்கள். வஹ்ஷவ் யௌமா, அந்த நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள், அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள், அந்த நாளை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த நாளை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறியிருக்கக்கூடிய மூன்றில் ஒரு பகுதி உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். மறுமை எச்சரிக்கை செய்கிறான், மறுமையின் காட்சிகளை சொல்லுகின்றான், சொர்க்கத்தை சொல்லுகின்றான், நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்கிறான். அந்த நாளை படித்து பார்த்து அந்த நாளை நீங்கள் உணர்ந்து இந்த உலக மக்களுக்கும் அதை எடுத்து கூறி அந்த மறுமையை அஞ்சி உங்களுடைய இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு எட்டையும் எடுத்து வையுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு பரக்கத் செய்வார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை பாதுகாப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மறுமை நாளிலே உங்களுக்கு வெற்றி அளிப்பான். கண்ணியத்துக்குரியவர்களை, மறுமை நாள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாளிலே சூரை ஊத வைப்பான். வனுஃபிக ஃபிஸ் சூர் ஃபஸாஇக மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்தி இல்லா மன் ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், சூர் ஊதப்படும், சூர் ஊதப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரை ஏற்படுத்துவான். வனுஃபிக ஃபிஸ் சூர், சூர் ஊதப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எப்போது அல்லாஹ் சூரை ஊதக்கூடிய மலக்கை படைத்தானோ அன்றில் இருந்து அந்த மலக் அந்த சூரை தன்னுடைய வாயின் நுனியிலே வைத்தவராக அல்லாஹ்வின் கட்டளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் எப்போது கட்டளை இடுவானோ அப்போது ஊதுவார். ஊதிவிட்டால் ஃபஸாஇக மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த் இல்லா மன் ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர இந்த வானம் பூமியில் உள்ள அனைத்து படைப்புகளும் மூர்ச்சையாகிவிடும், மரணித்துவிடும். பூமி பிளக்க ஆரம்பித்துவிடும், கடல்கள் கொந்தளிக்க ஆரம்பித்துவிடும், நட்சத்திரங்கள் உதிர்ந்துவிடும், மலைகள் பஞ்சாக பறக்க ஆரம்பித்துவிடும். இந்த பூமியிலே இந்த வானத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த அத்துணை படைப்புகளையும் அழித்ததற்கு பிறகு அந்த ரப்புல் ஆலமீன் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், லிமனில் முல்குல் யௌம், இன்றைய தினத்தின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு? லிமனில் முல்குல் யௌம். ஆண்ட அரசர்கள் எங்கே? தங்களை அரசர்களாக, தங்களை உலகத்தின் ஆட்சியாளர்களாக அறிமுகப்படுத்திய மக்கள் எங்கே? பெருமை அடித்தவர்கள் எங்கே? திமிரு கொண்டவர்கள் எங்கே? அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தவர்கள் எங்கே? அல்லாஹ்வை மறுத்தவர்கள் எங்கே? லிமனில் முல்குல் யௌம் லில்லாஹில் வாஹிதில் கஹார். அல்லாஹ்வே பதில் சொல்லுவான். அடக்கி ஆளக்கூடிய அந்த ஒருவனிடத்தில் தான் இன்றைய தினத்தின் ஆட்சி அதிகாரங்கள். யா ரப், யா ரப். ثم نفخ فيه أخرى, இரண்டாவது சூரை அல்லாஹ் ஏற்படுத்துவான். ثم نفخ فيه أخرى فإذا هم قيام ينظرون. மனிதர்கள் எல்லோரும் கபர்கள் பிளக்கப்பட்டு அடங்கியிருந்த தளங்கள் எல்லாம் உடைத்து நொறுக்கப்பட்டு பிளந்து வெளியே அல்லாஹ்வை முன்னோக்கியவர்களாக செல்ல ஆரம்பிப்பார்கள்.
யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸ்ஸமாவாத். அந்த நாளிலே அல்லாஹ் வானத்தை மாற்றி விடுவான். அந்த நாளிலே அல்லாஹ் பூமியை மாற்றி விடுவான். யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸ்ஸமாவாத் வபரஸு லில்லாஹில் வாஹிதில் கஹார். ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் அந்த ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு உரித்தாகிவிடும். யௌம யத்தபிஊன அத்தாஇ லா இவஜ லஹு வஹஷஅத்தில் அஸ்வாத்து லிர்ரஹ்மான் ஃபலா தஸ்மஉ இல்லா ஹம்ஸா. அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த நாளிலே மக்கள் எழுந்ததற்கு பிறகு ஒரு அழைப்பாளர் அழைப்பார். எந்த கரடு முரடான பாதைகளும் அந்த நாளிலே இருக்காது. பூமி சமதளமாக இருக்கும். வஹஷஅத்தில் அஸ்வாத்து லிர்ரஹ்மான். கூச்சல் இருக்காது, குழப்பம் இருக்காது. சப்தங்கள் எல்லாம் அந்த ரஹ்மானுக்கு முன்னால் தாழ்ந்து விடும். ஃபலா தஸ்மஉ இல்லா ஹம்ஸா. அல்லாஹ் எப்படி விவரிக்கிறான் பாருங்கள். நடக்கக்கூடிய சப்தத்தை தவிர அந்த மஹ்ஷர் மைதானத்திலே படைப்புகளுடைய சப்தம் எல்லாம் அடங்கிவிடும். யாரோ எப்படி எழுப்பப்படுவான்? யுபஅஸு குல்லு அப்தின் அலா மா மாத அலை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படி ஒரு அடியான் மரணித்தானோ அதே நிலையில்தான் மறுமையில் எழுந்து வருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணங்களாக ஹதீஸிலே பல இடங்களை சொன்னார்கள். ஒரு கூட்டம் மஹ்ஷர் மைதானத்திலே எழுந்து வரும் பொழுது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று தல்பியாவை ஓதிக்கொண்டு வரும். எழுந்திருப்பார்கள். அவர்கள் யார்? ஹஜ்ஜிலே மரணமானவர்கள். சிலர் சுஜூதிலே இருந்து எழுந்து வருவார்கள். இவர்கள் யார்? சுஜூதிலே மரணமானவர்கள். இப்படி எந்த நிலையிலே மரணித்தார்களோ அதே நிலையில்தான் மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள். எந்த பாவத்திலே மரணித்தானோ அதே பாவத்தோட மறுமையில் எழுப்பப்படுவான். வட்டி வாங்கியவர்கள் எழுந்திருக்க மாட்டான். பைத்தியம் பிடித்தவனை போல விபச்சாரம் செய்தவன் அதே நிலையிலே மரணித்தால் தன்னுடைய மர்மஸ்தானத்தில் இருந்து சீலையும் சலத்தையும் வடித்தவனாக எழுந்திருப்பான். தவறான காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தவன், ஹராமை செய்து கொண்டிருந்தவன் எந்த நிலையிலே மரணித்தானோ அதே நிலையிலே அந்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் எழுப்பப்படுவான். 3 பிரிவுகளாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஹ்ஷருன் நாஸு யௌமல் கியாமத்தி ثلاثة أصناف. 3 பிரிவுகளாக எழுப்பப்படுவான். சின்ஃபன் முஷாத்தல் வ சின்ஃபன் ருக்பானன் வ சின்ஃபன் அலா உஜூஹிஹிம். ஒரு கூட்டம் மறுமை நாளிலே நடந்து வருவார்கள். இன்னொரு கூட்டம் வாகனங்களிலே பயணித்து வருவார்கள். இன்னொரு கூட்டம் தங்களுடைய முகங்களால் நடந்து வருவார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, وَكَيْفَ يَمْشُونَ عَلَى وُجُوهِهِمْ, எப்படி ஒரு மனிதனால் முகத்தால் நடக்க முடியும்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லதி அம்ஷாஹும் அலா அக்தாமிஹிம் காதிருன் அலா அய்யும்ஷியஹும் அலா உஜூஹிஹிம். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்திலே கால்களால் நடக்க சக்தி கொடுத்த அந்த அல்லாஹுவால் நாளை மறுமையில் முகத்தால் நடப்பதற்கு சக்தி கொடுக்க முடியாதா? அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன். எழுந்து நடந்து வருவார்கள். காஃபிர்கள், பாவிகள், அல்லாஹ்விற்கு மாறு செய்தவர்கள். அதுவும் எப்படி? ஆடைகளோடா, செருப்போடா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஹ்ஷருன் நாஸு யௌமல் கியாமத்தி ஹுஃபாத்தன் உராத்தன் குர்லன். நாளை மறுமையிலே மனிதர்கள் எழுப்பப்படும் பொழுது ஆடை இல்லாதவர்களாக, செருப்பில்லாதவர்களாக, மர்மஸ்தானத்திலே கத்னா
சுன்னத் என்று அழைக்கப்படக்கூடிய கத்னா செய்யப்படாதவர்களாக எப்படி பிறந்தார்களோ அதே நிலையிலே மறுமைகளை எழுந்து வருவார்கள். ஆடை இருக்காது. கண்ணியத்துக்குரியவர்களே, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் யாருக்கோ நடக்கப் போகிறது என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். நான் நிற்பேன் அந்த நிலைமையில் இன்ஷா அல்லாஹ், நீங்கள் நிற்பீர்கள் அந்த நிலைமையில் இன்ஷா அல்லாஹ். அதை உங்கள் கண்களுக்கு முன்னால் கொண்டு வாருங்கள். அந்த நாளை பற்றிய விபரீதம் எமக்கு புரியும். நிர்வாணமாக நிற்போம், செருப்பு இருக்காது, மர்மஸ்தானத்திலே கத்னா செய்யப்பட்டிருக்காது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக எழுப்பப்பட்டால் ஒருவர் ஒருவரை பார்க்கிட நேரிடுமே. கேள்வி சரிதான். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஆயிஷா, யா ஆயிஷா, அல் அம்ரு அஷத்து மின் அன் யன்துர பஅதுஹும் இலா பஅத். ஆயிஷா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த நாளிலே ஒருவர் ஒருவரை பார்ப்பதை விட அந்த நாளுடைய பயங்கரம் மிக கடுமையானது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நிர்வாணமாக ஒரு பெண் நிற்பாள், ஆனால் அதை பார்ப்பதற்கு என் கண் செல்லாதென்றால் அந்த நாளின் பயம் எப்படி இருக்கும்? அந்த நாளின் பயங்கரம் எப்படி இருக்கும்? அந்த நாளின் திடுக்கம் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதற்கு பிறகு மூமின்கள் அல்லாஹ்வை வணங்கியவர்கள், அல்லாஹ்வை வணங்கி தொழுதவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்விற்காக அர்ப்பணித்தவர்கள், பின்னூரி தாம், முழுமையான வெளிச்சத்தோடு மறுமையிலே நடந்து வருவார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். காஃபிர்கள் இருளடைந்த சூழ்நிலையில் நடந்து வந்து கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துதுன ஷம்சு யௌமல் கியாமத்தி மினல் ஹல்கி ஹத்தா தகூன மின்ஹும் கமிக்தாரி மீல். அல்லாஹ் இந்த சூரியனை ஒரு மைல் தூரத்திலே கொண்டு வந்து நிறுத்தி விடுவான். யாரும் ஒரு மைல் தூரமா? இவ்வளவு உயரம், அளவிட முடியாத உயரத்திலே இருக்கக்கூடிய சூரியனின் வெப்பத்தையே பலகீனமான படைப்பாகிய இந்த மனிதனால் தாங்க முடியாத பொழுது ஒரு மைல் தூரத்திலே சூரியன் நிறுத்தப்பட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நிறுத்தப்படும். ஆனால் அதனுடைய வெப்பத்தால் வரக்கூடிய வேர்வை யார் யார் என்ன பாவம் என்ன குற்றம் செய்து கொண்டிருந்தார்களோ அந்த அளவில் இருக்கும். சிலருக்கு கரண்டை கால் வரை, சிலருக்கு முட்டுக்கால் வரை, சிலருக்கு இடுப்பு வரை, சிலருக்கு கழுத்து வரை, சிலர் தங்களுடைய பாவங்களால் அந்த வேர்வையிலே மூழ்கி விடுவார்கள். யாரும் இங்கே ஒரு புறம் வெப்பம், அடுத்த புறம் யுக்தா பிஜஹன்னம யௌமைதின் லஹா 70,000 ஜிமாமின் மஅ குல்லி ஜிமாமின் 70,000 மலக்கின் யஜ்ருனஹா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த புறம் சூரியன் ஒரு மைல் தூரம், அங்கே இந்த உலக நெருப்பை விட 69 மடங்கு பெரிய நரகம். மஹ்ஷர் மைதானத்திலே 70,000 கடிவாளங்களோடு, ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் 70,000 மலக்குகளோடு இழுத்து கொண்டு வரப்படும். சூரியனின் வெப்பம் ஒரு புறம், இந்த உலகத்தின் அத்துணை வெப்பத்தை விடவும் 69 மடங்கு பெரிய நரகம், அந்த வெப்பமும் கொண்டு வரப்படும். மூமின்கள் எங்கே? வேர்வையிலா? அல்லாஹ்வை காலையிலே ஃபஜ்ர் தொழுகையிலே ஜமாஅத்தோடு தக்பீர் கட்டி வணங்கினார்களே, இவர்களும் அந்த நிலையா? மக்கள் எல்லாம் தொழுகையை புறக்கணித்த பொழுது, மக்கள் எல்லாம் அல்லாஹ்வை மறந்த பொழுது, மக்கள் எல்லாம் குர்ஆனையும் ஹதீஸுடைய கல்வியை மறந்த பொழுது, அதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அதற்காக இறந்தார்களே, மரணித்தார்களே, இவர்களுக்கும் அந்த நிலையா? இதில் 7 பேர்களை அல்லாஹ் விசேஷமாக அந்த மஹ்ஷர் மைதானத்திலே தேர்ந்தெடுப்பான். எதற்கு யா அல்லாஹ் தேர்ந்தெடுப்பு? சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு.
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையிலே 7 கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் நிழல் அளிப்பான். அல்லாஹ்வின் நிழலை தவிர அந்த 7 கூட்டத்தார்களின் நிழலை வேறு யாரும் அடைய மாட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நிழல் அளிப்பான். எந்த நிழலை? தன் அர்ஷின் நிழலை அளிப்பான். யார் அந்த 7 கூட்டம்? இந்த முஹம்மது ரசூலுடைய சமூகத்தை பார்த்து கேட்கிறேன். மறுமையை நம்பிக்கை கொண்டவர்கள் தானே நாம்? ஆமா இல்லையா? மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்ற துடிப்பிற்காக இந்த உலகத்திலே வாழ்பவர்கள் தானே நாம்? ஆமா இல்லையா? மறுமையிலே இந்த வெப்பத்தில் இருந்து, இந்த சூழ்நிலையிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் தானே நாம்? அந்த அரிஷின் நிழலை அடையக்கூடிய அந்த 7 கூட்டத்தார்களை அறிந்தவர்கள் எத்துணை பேர்? சரியாக எனக்கு அந்த 7 கூட்டத்தார்களின் பெயர்களையும் சொல்ல முடியும் என்று சொல்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள். ஆயிரக்கணக்கான மக்களில் 3-4 பேரால் தான் அந்த மறுமையின் அரிஷின் நிழலில் உள்ள கூட்டத்தை அறிய முடிகிறதென்றால் இங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அறிந்து கொள்ளுங்கள், விழிப்பு பெற்றுக் கொள்ளுங்கள். ஒரு மனிதனின் உள்ளத்தில் உண்மையில் மறுமையின் பயம், இதனுடைய அச்சம் இறங்கி இருந்தால் அந்த 7 கூட்டத்தார்கள் யார் என்பதை அறிவதற்காக ஹதீஸை படித்திருப்பான். அந்த 7 கூட்டத்தில் என் பெயர் இருக்கிறதா, அந்த 7 கூட்டத்தில் என் பெயரை அல்லாஹ் பதிவு செய்வானா என்று அதற்காக இந்த உலக வாழ்க்கையை அர்ப்பணிப்பான். தெரியாது. கூட்டம் யார் என்று தெரியாமல் எப்படி அந்த அரிசின் நிழல் எமக்கு? சித்து பாருங்கள். அந்த மக்கள் யார் என்று படிக்காமல் தெரியாமல் எப்படி அந்த 7 கூட்டத்திலே உங்களுடைய பெயரை பதிவு செய்வீர்கள்? கல்வியிலே, மார்க்க கல்வியை விட்டு தூரமான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகமே மார்க்க கல்வியை நோக்கி திரும்புங்கள். குர்ஆனை எடுத்து படிக்க ஆரம்பியுங்கள். குர்ஆன் அரபியை ஓதி இபாதத்தை, நன்மைகளை சம்பாதிப்பதற்காக மட்டும் இறக்கப்பட்ட குர்ஆன் அல்ல. உங்கள் வீடுகளிலே மரணித்தவர்களுக்கு ஓதுவதற்காக அல்ல குர்ஆன். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக. ஹதீஸ் உங்களை சுத்தப்படுத்துவதற்காக, உங்களை வழிகாட்டுவதற்காக. இளைய சமூகமே, எதிர்கால சமூகமே, குர்ஆன் ஹதீஸின் கல்வியை தேடி செல்லுங்கள். மார்க்க அறிஞர்களிடத்திலே தேடுங்கள். மார்க்க சபைகளை, கல்வியின் சபைகளை தேடுங்கள். மறுமையை பற்றி பேசக்கூடிய சபைகளிலே கலந்து கொள்ளுங்கள். மக்களை கலந்து கொள்ள செய்யுங்கள். இல்மை பரப்புங்கள். இல்மு உயர்த்தப்படுவதற்கு முன்னால் சொன்னார்கள், மறுமை வருவதற்கு முன்னால் அல்லாஹ் கல்வியை எடுத்து விடுவான். அறிவியினர்கள் இருப்பார்கள். மார்க்க தீர்ப்பு கேட்டால் கல்வியின் ஞானம் இல்லாமல் பதில் சொல்லுவார்கள். இந்த காலம் வருவதற்கு முன்னால் கல்வியை தேடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்வானாக. இந்த 7 கூட்டம் யார்? இங்கு இருக்கும் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை. இந்த சபை முடிந்ததற்கு பிறகு ஹதீஸை திருப்பி பார்த்து இந்த 7 கூட்டம் யார் என்று படித்து அந்த 7 கூட்டத்தில் ஒன்றிலாவது என் தன்மை இருக்கிறதா என்று ஆராய்வு செய்வது. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரியன் ஒரு மைல் தூரம், நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். நரகத்தின் வெப்பமும் சூரியன் வெப்பமும் அடித்து கொண்டிருக்கும். பயம் இல்லாமல் மனிதர்கள் நிற்பார்கள். அப்படி என்றால் ஒரு சுனாமி வந்தாலே, ஒரு இடி முழங்கினாலே மனிதன் என்ன ஆகப் போகிறது என்று பயந்து விடுகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலை நிகழும் பொழுது மனிதன் என்ன செய்வான்? நடுங்கிக் கொண்டிருப்பான், பயந்து கொண்டிருப்பான். என்ன நடக்க போகிறது என்று தெரியாமல் அஞ்சிக் கொண்டிருப்பான். கவலையால் முகங்கள் எல்லாம் இருளடைந்து சூழ்ந்திருப்பான். இல்லா இல்லா உஜூஹு யௌமைதின் முஸ்ஃபிரா ضاحكத்தும் முஸ்தப்ஷிரா. சிலருடைய முகங்கள் சிரிப்பால் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கும். இந்த நிலைமையில் யார் அவர்கள்? கவலை இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், துன்பம் இல்லாமல் நிற்பார்களே, அவர்கள் யார்?
மக்கள் எல்லாம் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த நிலையிலே நிற்கக்கூடிய மனிதர்கள் யார்? قال تعالى إن المتقين في مقام أمين إن المتقين في مقام أمين ரப்பு சொல்லுகிறார். அவர்கள் யார்? ரப்பை அஞ்சி இந்த உலகத்திலே வாழ்ந்த அல்லாஹ்வை அஞ்சிய முத்தகீன்கள், கவலை இல்லாமல் பயம் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக அந்த நாளிலே ரப்புக்கு முன்னால் ரப்புடைய விசாரணையை தைரியமாக எதிர்பார்த்தவர்களாக, தங்களின் நிலைமையை மட்டுமே கவலையில் உட்படுத்தியவர்களாக நின்று கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கூட்டத்திலேயே ஆக்குவானாக. இந்த நிலைமை இதற்கு பிறகு وَيَوْمَ تَنشَقُّ السَّمَاءُ بِالْغَمَامِ وَنُزِّلَ الْمَلَائِكَةُ تَنزِيلًا. மலக்குகள் அப்படியே அணி அணியாக இறங்கிக் கொண்டிருப்பார்கள். வர்ரூஹ், யாருடைய தலைமை? ரூஹ் என்றால் யார்? ரூஹ் என்றால் யார்? யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறங்கிக் கொண்டிருப்பார்கள் அணி அணியாக. ஏன்? மக்கள் ஒன்று கூட்டப்பட்டாகிவிட்டது, சூரியன் வந்து விட்டது, நரகம் இழுத்து கொண்டு வரப்பட்டு விட்டது, மலக்குகள் வந்து விட்டார்கள், படைத்த படைப்புகள் எல்லாம் ஒன்று கூட்டப்பட்டு விட்டது. இன்னும் யார் வருவதற்காக? யார் வருவதற்காக? யார் வருவதற்காக? قال تعالى كلا إذا دكت الأرض دكا دكا وجاء ربك والملك صفا صفا وجاء ربك உங்கள் இறைவன் வருவான், மலக்குகளின் படை சூழ. யாரும் என்ன காட்சி அது! மறுமை நாளிலே இறைவன் வருவான், மலக்குகளின் படை சூழ, மலக்குகள் அணி அணியாக நின்று கொண்டிருப்பார்கள். சப்தங்கள் எல்லாம் தாழ்ந்திருக்கும். மனிதர்கள் எல்லோரும் பயந்து நடுங்க ஆரம்பித்து விடுவார்கள். அரசர்கள், உலகத்தின் அரசர்கள், பெருமையாளர்கள், திமிரு கொண்டவர்கள், ரப்பை மறுத்தவர்கள் அஞ்ச ஆரம்பித்து விடுவார்கள். என்ன நடக்கிறது? மக்கள் எல்லாம் பேசுவார்கள். அலா தரூன மா கத் பலகக்கும் வலா தம்துரூன மை யஷ்ஃபஉ லக்கும் இலா ரப்பிக்கும். மக்கள் எல்லாம் பேசுவார்கள். யார் யார் எமக்காக அந்த ரப்பிடத்திலே பேசுபவர்கள்? எமக்காக அந்த ரப்பிடத்திலே பரிந்து பேசுபவர்கள் யார்? மை யஷ்ஃபஉ லக்கும், யார் அவர்கள்? فيقول بعض الناس لبعض عليكم بآدم. மக்கள் சிலர் ஒருவருக்கு ஒருவர் சொல்லுவார்கள், நமக்குள் நடக்கக்கூடிய கலந்துரையாடல், அலைக்கும் பி ஆதம், நம்முடைய தந்தை யார் இருக்கிறார்கள்? ஆதம் இருக்கிறார்கள். ஆதம் இருக்கிறார்கள். ஆதமிடத்திலே சொல்லுவோம். فيقولون له أنت أبو البشر خلقك الله بيدي ونفخ فيك من روحي وأمر الملائكة فسجدوا لك اشفع لنا إلى ربك. ஆதம் அவர்களே, அல்லாஹ் உங்களை தன்னுடைய கரத்தால் படைத்தான், தன்னுடைய ரூஹை ஊதினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகளை உங்களுக்கு சஜ்தா செய்ய பணித்தான். எங்களுக்காக ரப்பிடத்திலே பரிந்து பேசுங்கள், பரிந்து பேசுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவார்கள், ஃபயகூலு ஆதம், கொஞ்சம் கேளுங்கள். ஃபயகூலு ஆதம் இன்ன ரப்பி கத் கலிபல் யௌம கதபன் லம் யக்தப் கப்லஹு மிஸ்லஹ் வலம் யக்தப் பஅதஹு. யார்? என் இறைவன், என் ரப் இன்றைய தினத்திலே கோபத்தோடு இருக்கிறான். இன்ன ரப்பி கத் கலிபல் யௌம கதபன். இது போன்ற கோபத்தை
அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருக்கப் போவதில்லை. என் ரப்பு கோபத்தோடு இருக்கிறான். நஃப்ஸி நஃப்ஸி, என் நிலைமை எனக்கு தெரியாது, செல்லுங்கள். இத்ஹபு இலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே செல்லுங்கள். இன்ன ரப்பி கத் கலிபல் யௌம கதபன், என் ரப்பு இன்றைய தினத்திலே கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்கப் போவதில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லாஹ், அல்லாஹ்வின் நண்பர். இன்ன ரப்பி கத் கலிபல் யௌம கதபன், என் ரப்பு இன்றைய தினத்திலே கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்கப் போவதில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்ன ரப்பி கத் கலிபல் யௌம கதபன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்ன ரப்பி கத் கலிபல் யௌம கதபன். என் ரப்பு இன்றைய தினம் கோபம். எங்களால் பேச முடியாது, எங்களால் அந்த ரப்பிடத்திலே சொல்ல முடியாது. எங்கள் நிலைமையை அறியாமல் இருக்கிறோம். யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என் நிலைமை. இத்ஹபு இலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ரசூலிடத்திலே செல்லுங்கள். முஹம்மது ரசூலிடத்திலே வருவார்கள். இந்த உலக மக்கள் எல்லாம் முஹம்மது ரசூலை நோக்கி பயணிப்பார்கள். எங்கே முஹம்மது ரசூல்? கூட்டம் மக்கள் தன்னை நோக்கி வருவதை கண்ட முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரண்டு செல்வார்கள். எங்கே ரப்புடைய அர்ஷுக்கு முன்னால். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மக்கள் எல்லோரும் அந்த கவலையோடு அந்த சத்தத்தோடு வருவதை பார்த்தவுடன் சென்று ரப்பின் அர்ஷுக்கு முன்னால் சுஜூதிலே விழுந்து விடுவேன், அல்லாஹ்வை புகழ்வேன். அந்த வார்த்தைகளை இந்த உலகத்திலே யாரும் இதற்கு முன்னால் உச்சரித்திருக்க மாட்டார்கள். புகழ்வேன். சஜிதாவில் அழுந்து கொண்டு புகழ்ந்து கொண்டிருப்பேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேச ஆரம்பிப்பான். கொஞ்சம் கேளுங்கள். மறுமை நாளிலே அந்த ரப்புல் ஆலமீன் அவ்வளவு கோபத்தில் இருக்கக்கூடிய அந்த ரப் பேசக்கூடிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா? முஹம்மது ரசூலை கொண்ட சமூகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த முஹம்மது ரசூலை உங்கள் தலைவராக எடுத்துக்கொண்டு நடைபயணத்தை மேற்கொள்ளுங்கள். அந்த முஹம்மது ரசூலின் புகழை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுங்கள். ஏன்? அந்த முஹம்மது ரசூலுக்கு அந்த ரப்பிடத்தில் இருக்கக்கூடிய கண்ணியத்தை, பதவியை, உயர்வை அந்த ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. திரும்ப சொல்கிறேன், அந்த முஹம்மது ரசூலுக்கு அந்த ரப்பிடத்தில் இருக்கக்கூடிய பதவியை, உயர்வை, மதிப்பை, அந்த முஹம்மது ரசூலுக்கு அந்த ரப்பிடத்தில் இருக்கக்கூடிய பதவியை, உயர்வை, மதிப்பை அந்த ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அந்த மஹ்ஷர் மைதானத்திலே மக்கள் எல்லாம் தன் நிலைமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய முதல் வார்த்தை, யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக் சல் துஅதா வஷ்ஃபா துஷஃபா. முஹம்மது அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தலையை உயர்த்துங்கள், போதும், தலையை உயர்த்துங்கள். நீங்கள் கேளுங்கள், நான் கொடுக்கிறேன். நீங்கள் சிபாரிசை ஆரம்பம் செய்யுங்கள், நான் சிபாரிசை ஏற்றுக்கொள்கிறேன். முஹம்மது ரசூல் தலையை உயர்த்துவார்கள். என்ன பேசப் போகிறார்கள்? என்ன கேட்கப் போகிறார்கள்? யாரை பற்றி பேசப் போகிறார்கள்? அல்லாஹ்விடத்திலே தன் மகள் ஃபாத்திமாவை பற்றியா ரலியல்லாஹு அன்ஹா? தன் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பற்றியா? தன் குடும்பத்தார்களை பற்றியா? அப்துல் முத்தலிபை பற்றியா? அபூ தாலிபை பற்றியா? கல்ல
முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையிலே அந்த மாஷர் தினத்திலே பேசக்கூடிய முதல் வார்த்தை யா ரப் உம்மதி, யா ரப் உம்மதி. என் ரப்பே, என் சமூகம், என் ரப்பே, என் சமூகம், என்னை தூதராக ஏற்றுக்கொண்ட சமூகம் வந்து நிற்கிறது. யா அல்லாஹ், மாஷரிலே பாவங்களை சுமந்து கொண்டு, குற்றங்களை சுமந்து கொண்டு, உனக்கு மாறு செய்துவிட்டு பாவங்களோடு என்ன செய்வதென்று தெரியாமல் இந்த அடிமைகள், என் சமூகத்தின் மனிதர்கள் உனக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள். இவர்களை சொர்க்கத்திலே அனுப்பு யா அல்லாஹ். உன் தந்தை இடத்தில் எவ்வளவு பாசத்தை காட்டியிருப்பாய், உன் தாயிடத்தில் எவ்வளவு பாசத்தை காட்டியிருப்பாய், உன் பிள்ளைகளிடத்தில் எவ்வளவு பாசத்தை காட்டியிருப்பாய், யாரை யாரையெல்லாமோ பற்றி பேசியிருப்பாய். உன் பிள்ளையிடத்திலே, உன் மனைவியிடத்திலே நீ முஹம்மது ரசூல் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பை என்றைக்காவது வெளிப்படுத்தி இருக்கிறாயா? முஹம்மது சமூகமே, இந்த உலகம் முஹம்மது ரசூலை எவ்வளவு தூற்றுகிறது. இந்த உலகம் முஹம்மது ரசூலை பற்றி எவ்வளவு அருவருக்கத்தக்க அசிங்கமான படங்களை எல்லாம் எடுத்து வெளியிடுகிறது. என்ன செய்தாய் முஹம்மது ரசூலுக்காக? உன் தந்தைக்காக உழைக்கிறாய், உன் தாய்க்காக உழைக்கிறாய், உன் பிள்ளைகளுக்காக உழைக்கிறாய். நாளை மறுமையிலே யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி. உன் தந்தை உன்னை பார்த்து விரண்டு ஓடுவார், உன் தாய் உன்னை பார்த்து விரண்டு ஓடுவாள், உன் மனைவி உன்னை பார்த்து விரண்டு ஓடுவாள், உன் பிள்ளைகள் உன்னை பார்த்து விரண்டு ஓடுவார்கள். நீ விரண்டு சென்றாலும் எந்த ரசூலை நான் இந்த உலகத்திலே மறந்து வாழ்ந்தோமோ அந்த ரசூலை நாம் மறந்தாலும் அந்த ரசூல் எம்மை மறக்காமல் அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்வார். முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேசம் கொள் உன் தாயை விட, நேசம்மை உன் தந்தையை விட, நேசம்மை இந்த ஒட்டுமொத்த உலகத்தை விடவும். வெளிப்பாடு என்ன? என்ன வெளிப்பாடு? ரசூலுல்லாஹ்வின் பிறந்த நாளை கொண்டாடுவதா? ரசூலுல்லாஹ்விற்கு மௌலூது ஓதி புகழை சேர்ப்பதா? என்ன வெளிப்பாடு? வாழ்க்கையிலே கொண்டு வா அந்த முஹம்மது ரசூலை. பேச்சிலே கொண்டு வா, முகத்திலே கொண்டு வா, ஆடையிலே கொண்டு வா, நடையிலே கொண்டு வா, பண்பிலே கொண்டு வா. நீ பொய் பேச மாட்டாய். ஏன்? என் முஹம்மது ரசூல் பொய் பேசியதில்லை. நான் புறம் பேச மாட்டேன். ஏன்? என் முஹம்மது ரசூல் புறம் பேசியதில்லை. அந்நிய பெண்ணிடத்திலே பேச மாட்டேன். ஏன்? முஹம்மது ரசூல் அனுமதித்ததில்லை. அந்நிய பெண்களை பார்க்க மாட்டேன். ஏன்? முஹம்மது ரசூல் அனுமதித்ததில்லை. அந்நிய பெண்ணை காதலிக்க மாட்டேன். ஏன்? முஹம்மது ரசூல் அனுமதித்ததில்லை. என் முகத்திலே தாடி இருக்கும். ஏன்? முஹம்மது ரசூல் வளர்த்தார்கள். ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையிலும், உன் பிள்ளையின் வாழ்க்கையில், உன் மனைவியின் வாழ்க்கையில், உன் குடும்பத்தின் வாழ்க்கையில், ஒட்டுமொத்த உலக சூழ்நிலையில் நீ வாழும் காலமெல்லாம் வாழ். முஹம்மது ரசூல் உனக்கு காட்டிக் கொடுத்த வழிமுறையில் லகது கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ரப்பு சொல்லுகிறான், இந்த முஹம்மதிடத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. எடுத்துச் செல். வா, முஹம்மது ரசூலின் வாழ்க்கையை படிப்போம். வாருங்கள், அந்த சுன்னாக்களை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுவோம். உலகமே எதிர்த்தாலும் முஹம்மது ரசூலின் ஒரு சுன்னாவை செயல்படுத்துவதற்காக உலகத்தை எதிர்த்து நிற்போம். முஹம்மது ரசூலின் சுன்னாவை உயிர்ப்பிப்பதற்காக. சஹாபாக்கள் அதற்காக வாழ்ந்தார்கள். ஒட்டுமொத்த மார்க்க அறிஞர்களும் அதற்காக வாழ்ந்தார்கள். மறந்து கொண்டிருக்கிறது இந்த சமூகம். விழிப்புணர்வு பற்றுக் கொள்ளட்டும். எனக்கும் உங்களுக்கும் அறிவுரையாக கூறிக்கொள்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், யா உம்மத்தி யா உம்மத்தி, என் நிலைமை, என் சமூகத்தின் நிலைமை. யா அல்லாஹ், அல்லாஹ் விசாரணை ஆரம்பம் செய்ய சொல்லுவான். நபிமார்களுக்கு விசாரணை முடிவடையும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அழைப்பான். சென்றாயா மக்களிடத்திலே? நூஹை, சென்றேன். மக்களை வந்தார்களா? இல்லை யா அல்லாஹ், நூஹ் வரவில்லை. யார் சாட்சி? நூஹை, நீ சொல்லுகிறாய் வந்தார்கள் என்று, மக்கள் சொல்லுகிறார்கள் வரவில்லை என்று. யார் சாட்சி? முஹம்மதுன் வ உம்மத்துஹ், முஹம்மதுன் வ உம்மத்துஹ். யா அல்லாஹ், யார் சாட்சி எனக்கு? நீ இறுதியாக ஒரு தூதரை அனுப்பினாயே, என்ன பெயர்?
முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சமூகம். யார் அவர்கள் சமூகம்? இன்ஷா அல்லாஹ் நாம் யாருக்கு சாட்சி சொல்லுவதற்காக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இந்த கிறிஸ்தவர்கள் உன்னை கடவுள் என்கிறார்கள், நீ கூறினாயா? யா அல்லாஹ், இருக்கும் வரை நான் அறிந்தேன், நான் மக்களுக்கு ஏவினேன், உன்னை வணங்கும்படி உயர்த்தப்பட்டு விட்டாய், நான் மரணித்து விட்டேன், அதற்கு பிறகு தெரியாது யா அல்லாஹ் எனக்கு என்ன நடந்தது என்று. செல்லுங்கள், எல்லா காஃபிர்களும் முஷ்ரிக்குகளும் யாரை வணங்கினீர்களோ அவர்களுக்கு பின்னால் நரகம் உங்களுக்கு கூலியாக. பேச்சு கிடையாது, விசாரணை கிடையாது. எந்த காஃபிரையும் அல்லாஹ் விசாரணை செய்ய மாட்டான், எந்த முஷ்ரிக்கையும் அல்லாஹ் விசாரணை செய்ய மாட்டான். செல்லுங்கள், இந்த படைத்த இறைவன் ஒருவனை விட்டு யாரை யாரை எல்லாமோ வணங்கினீர்களோ செல்லுங்கள் அவர்களுக்கு பின்னால். யாரை பாதுகாப்பானாக? முஸ்லிம்களை அதற்காக உழையுங்கள், உழைப்போம், அவர்களை பாதுகாப்போம் அந்த மறுமை நாளிலே இன்ஷா அல்லாஹ். அதற்கு பிறகு மனிதர்கள் இருக்கிறார்கள், விசாரணை தொடங்கப்படும். தொடங்கப்படும். எப்படி விசாரணை? வாங்கள் ஜமாஅத்தாக, வாங்கள் இயக்கமாக, வாங்கள் கூட்டமாக. என்ன செய்தீர்கள்? நன்மை செய்தோம் யா அல்லாஹ், செல்லுங்கள் சொர்க்கம். என்ன செய்தீர்கள்? பாவம் செய்தோம் யா அல்லாஹ், செல்லுங்கள் நரகம். ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் தனித்தனியாக அழைப்பான். முதல் விசாரணை قال تعالى, முதல் விசாரணை وكل إنسان ألزمناه طائره في عنقه ونخرج له يوم القيامة كتابا يلقاه منشورا اقرأ كتابك اقرأ كتابك اقرأ كتابك كفى بنفسك اليوم عليك حسيبا. ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்திலே தொங்கவிடப்பட்ட அவன் செய்த நல்ல பாவம் தீமை என ஒரு எழுத்துக்கள் விடாமல் பதிவு செய்யப்பட்ட ஏடு அவனுடைய கரத்திலே கொடுக்கப்படும். வாங்கிக்கொள், உன் புத்தகம், உன் புத்தகம், நீ எழுதிய புத்தகம், நீ எழுத்தாளராக, நீ இதனுடைய சொந்தக்காரனாகிய உன் புத்தகம். என்ன செய்ய வேண்டும் யா அல்லாஹ்? என் புத்தகத்தை வைத்துக் கொண்டு இக்ரா கிதாபக், யாரும் இக்ரா கிதாபக், இக்ரா கிதாபக், உன் புத்தகத்தை நீ படி, படி. வகஃபா பினஃப்ஸிக அல்யௌம அலைக ஹஸீபா, நான் தீர்ப்பு செய்வது அடுத்து நீ யார், நீ எந்த தரத்திலே இருக்கிறாய் என்று நீயே உன்னை தீர்ப்பு செய்து விசாரணை செய்து கொள். ரப்பு சொல்லுவான், என் புத்தகத்தை படித்திருப்பேன். காலை ஃபஜ்ர் தொழுகவில்லை, அந்நிய பெண்ணோடு பேசினேன், தவறான படங்களை கண்களால் பார்த்தேன், திருடினேன், கொலை செய்தேன், குற்றங்கள் செய்தேன், பொய் பேசினேன், பிறருடைய குறைகளை வெளிப்படுத்தினேன், பிறருடைய உள்ளங்களை காயப்படுத்தினேன், பெருமை அளித்தேன். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் இரக்கம் காட்ட வேண்டும் என எல்லா பாவங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். எப்படி படிப்பாய்? அதுவும் யாருக்கு முன்னால்? உனக்கு மட்டுமல்ல, படித்து காட்டு, இவர்களுக்கு, உலக மக்களுக்கு படித்து காட்டு. யாரும் وَأُوْضِيَ الْكِتَابَ فَتَرَى الْمُجْرِمِينَ مُشْفِقِينَ مِمَّا فِيهِ وَيَقُولُونَ يَا وَيْلَتَنَا مَا لِهَذَا الْكِتَابِ مَا لِهَذَا الْكِتَابِ. يا رب,
என்ன புத்தகம் இது? லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. நான் செய்த பெரிய சிறிய எல்லா பாவங்களையும் கொண்டிருக்கிறதே. யா வைலதா, நாசம் உண்டாகிவிட்டதே. யாராவது இருக்கிறார்களா இந்த மறுமையிலே இந்த புத்தகத்தை அழித்து நன்மைகளை பதிவு செய்வதற்கு? மனிதன் கேட்பான், அல்லாஹ் சொல்கிறான், யாராவது இருக்கிறார்களா இந்த நன்மைகளை தீமைகளை அழித்து நன்மைகளை பதிவு செய்வதற்கு? எப்படி படிப்பாய்? அந்த ரப்புக்கு முன்னால் நீ செய்த பாவங்களை படித்து காட்டுவாயா? அந்த ரப்பிடத்தில் நீ செய்த குற்றங்களை, நீ பார்த்த காட்சிகளை, நீ பேசிய நாவின் விபரீதங்களை படித்து காட்டுவாயா? இந்த புத்தகம் உன் வலது கரத்திலே கொடுக்கப்பட்டால் இறைவன் ஒப்படைக்கும் பொழுது உனக்கு قال تعالى فأما من أوتي كتابه بيمينه فيقول هاؤم اقرءوا كتابيه إني ظننت أني ملاق حسابيه. يا الله அந்த பாக்கியத்தை கொடு. யாருடைய புத்தகம் அவருடைய வலது கரத்திலே ஒப்படைக்கப்படும் அவன் சொல்லுவான், உலக மக்களை பார்த்து சொல்லுவான், மக்களே என் புத்தகத்தை படித்து பாருங்கள். வலது கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது மக்களே. இன்னி வனந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா. ஏன் இந்த உலகத்திலே அந்த ரப்புக்கு முன்னால் விசாரிக்கப்படுவேன் என்பதை பயந்து இந்த பூமியிலே வாழ்ந்தேன். பார், நன்மையை பார், நான் தொழுத தொழுகைகளை பார், செய்த நன்மைகளை பார், பார், படித்து பார். இக்ராஉ கிதாபியா. அல்லாஹ் சொல்லுவான், போதுமப்பா, ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா ஃபீ ஜன்னத்தின் ஆலியா. உயர்வான சொர்க்கங்களோடு அல்லாஹ்வின் பொருத்தத்தோடு நுழை. அதே நேரத்திலே وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِشِمَالِهِ. யாருடைய புத்தகம் அவர்களுடைய வலது கரத்திலே கொடுக்கப்படுமோ, يَا لَيْتَنِي لَمْ أُوتَ كِتَابِيَهْ وَلَمْ أَدْرِ مَا حِسَابِيَهْ يا ليتها كانت القاضية ما أغنى عني مالية هلك عني سلطانية خذوه فغلوه خذوه فغلوه خذوه فغلوه. யாருடைய புத்தகம் இடது கரத்திலே கொடுக்கப்படுமோ, அவன் சொல்லுவான், என் புத்தகம் என்னுடைய இடது கரத்திலே கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே. யாலை தனீலம் ஊத்த கிதாபியா. இந்த விசாரணை நடக்கப் போகிறது என்பதை அறியாமல் வாழ்ந்து விட்டேனே. இந்த நாள் என்னை விட்டு கடந்து சென்றிருக்க வேண்டுமே. நான் சம்பாதித்த செல்வம் எங்கே? என் ஆட்சி அதிகாரம் எங்கே? இந்த உலகத்தில் நான் கொண்டிருந்த பெருமைகள், படிப்புகள், பட்டங்கள் எங்கே என்று புலம்பிக் கொண்டிருப்பான். அல்லாஹ் சொல்லுவான், ஹுதுஹு ஃபகுல்லுஹ். பிடியுங்கள், அவனை தூக்கி எறியுங்கள். ثم الجحيم صلوه ثم في سلسلة ذرعها 70 ذراعا فاسلكوه. 70 முழம் கொண்ட சங்கிலியால் அவனை பிணைத்து நரகத்திலே தூக்கி எறியுங்கள். எந்த கரத்திலே புத்தகம் கொடுக்கப்படுமோ அங்கிருந்து நான் முடிவெடுத்துக் கொள்ளலாம் என் தீர்ப்பு எப்படி அமையும் என்று. அடுத்ததாக اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون. இன்றைய தினம் உங்களுடைய நாவுக்கு பூட்டிடப்படுகிறது. எதற்கு யா அல்லாஹ்? உங்கள் கரங்கள் பேசும், உங்களுடைய உடல் உறுப்புகள் பேசும், உன் கண்கள் பேசும், உன் தோள் பேசும். எப்படி பேசும் கண்? எப்படி நாவால் பேச சக்தி கொடுத்த அந்த ரப் கண்களால் பேசுவதற்கும் சக்தி கொடுப்பான். நம்பிக்கை கொள். என்ன பேச போகிறது?
என்னோடு இருந்தாய் என்ன பேசுவாய் கேட்பான். அல்லாஹ் சொல்லுகிறான், நான் உன்னோடு இருந்தேன், என்னை பார்த்து கொண்டிருந்தாய். லிம ஷஹித்தும் அலைனா, என்னை பற்றி பேச போகிறாயா, சாட்சி கொடுக்கிறாயா? அவன் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் அவனுக்கு முன்னால் கொண்டு வரும். லா இலாஹ இல்லல்லாஹ். யார் கண்களுக்கும் தெரியாமல் செய்த பாவம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். என் கண்ணே உலக மக்களுக்கு முன்னால் என் பாவத்தை வெளிக்கொண்டு வந்தால், யாருடைய கரமும் இதை பார்க்கவில்லை, தடுக்கவில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ். என் கரம் நான் செய்த பாவங்களையும் தொட்ட அம்சங்களையும் வெளிக்கொண்டு வந்தால், என் கால்கள் நான் நடந்த பாதைகளை வெளிக்கொண்டு வந்தால், லா இலாஹ இல்லல்லாஹ், என் நிலைமை என்ன? சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. இதையெல்லாம் மனிதன் பார்த்து கொண்டிருப்பான். وَيَوْمَ يَعُضُّ الظَّالِمُ عَلَى يَدَيْهِ يَقُولُ يَا لَيْتَنِي اتَّخَذْتُ مَعَ الرَّسُولِ سَبِيلًا. இதை மனிதன் பார்த்து கொண்டு சொல்லுவான், கடிப்பான், கைகளை கடிக்க ஆரம்பிப்பான், கரங்கள் முடிவதையும் தின்று துப்பி விடுவான், மென்னு விடுவான், துப்பி விடுவான், இரத்தங்கள் வடிந்தோடி கொண்டிருக்கும். என்ன சொல்லுவான் தெரியுமா? யா லைத்தனி இத்தகௌது மஅ الرسول சபீலா. யா அல்லாஹ், நாசம் உண்டாகிவிட்டதே, இப்படி மனிதர்கள் விசாரிக்கப்படுகிறார்களே, அந்த ரசூலை பின்பற்றி இருக்கலாமே. யா லைத்தனி இத்தகௌது மஅ الرسول சபீலா. யா அல்லாஹ், அரினல் லதீன, இந்த பூமியிலே என்னை வழிகெடுத்த மக்களை கொண்டு வா, சினிமாவிற்கு அழைத்து சென்றவனை கொண்டு வா, இசையை பகிர்ந்தவனை கொண்டு வா, அவனை என்னுடைய காலுக்கு கீழ் போட்டு மிதிக்க வேண்டும். யார்? மனிதன் சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவான், இப்போது தெரிந்ததா? وَنَضَعُ الْمَوَازِينَ الْقِسْطَ لِيَوْمِ الْقِيَامَةِ فَلَا تُظْلَمُ نَفْسٌ شَيْئًا وَإِنْ كَانَ مِثْقَالَ حَبَّةٍ مِنْ خَرْدَلٍ أَتَيْنَا بِهَا وَكَفَى بِنَا حَاسِبِينَ. தராசு நிறுத்தப்படும், பார்த்துக்கொள் உன் அமல்கள். ஒரு நன்மையின் தராசை ஒரு தீமை அதிகரித்தாலும் நரகம் கட்டாயமாகிவிடும். நீ தீமையின் தராசை ஒரு நன்மை அதிகரித்து விட்டாலும் சொர்க்கம் கட்டாயமாகிவிடும். தராசு இரண்டும் சமதளமாக இருந்தால், யார் அவர்கள்? அஸ்ஹாபுல் அஅராஃப். அஸ்ஹாபுல் அஅராஃப். இரண்டு கடுமைகளை கொடுக்கின்றேன். ஒன்று, அந்த 7 கூட்டம் யார் என்று படியுங்கள் உங்களுடைய இந்த இடத்திலிருந்து திரும்பியதற்கு பின்னால். இரண்டாவது, சூரத்துல் அஅராஃபை படித்து இந்த அஅராஃப் வாசிகள் யார், இவர்களின் நிலைமைகள் என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். அதற்கு பிறகு படித்து விட்டாகிவிட்டது, உண்மைகள் எல்லாம் வெளியே கொண்டு வந்து போடப்பட்டு விட்டது, எதுவும் மறைக்க முடியாது. அல்லாஹ் அழைப்பான். யாரை அழைப்பான்? மா மின்கும் மின் அஹதின் இல்லா வஸயுகல்லிமுஹு அல்லாஹு யௌமல் கியாமத்தி லைஸ பைனல்லாஹி வ பைனஹு துர்ஜமான். மறுமையிலே அல்லாஹ் உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்து அல்லாஹ் கேள்வி கேட்பான், நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையிலே எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார். யாரும் திரும்பி பார்ப்பான், அவன் செய்த நன்மைகள் பாவங்கள், திரும்பி பார்ப்பான், அவன் செய்த நன்மைகள் தீமைகள், நேராக பார்ப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நரகத்தை பெற்றுக் கொள்ளுவான். அந்த நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒரு பேரித்தம்பழத்தின் துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்தேனும். யாரும் அல்லாஹ் அழைப்பான். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மன்னூகிஷல் ஹிசாப் ஃபஉத்தின் ஃபஹலக். அல்லாஹ் இப்படி அழைத்து யாரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துருவி துருவி விசாரணை செய்கின்றானோ அவர்கள் நிச்சயமாக அழிந்து விடுவார்கள். ஏன் செய்தாய்? எதற்கு செய்தாய்? எதற்கு செய்தாய்?
அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே எதை செய்தாலும் விசாரணை தான். ஹலாலை செய்தாலும் ஏன் இந்த ஹலாலை செய்தாய், யாருக்காக செய்தாய், எந்த நோக்கத்திலே செய்தாய் என்று விசாரணை. ஹராமை செய்தாலும் ஏன் செய்தாய் இந்த பாவத்தை என்று விசாரணை. ஹலாலை செய்து அல்லாஹ் விசாரணை செய்தால் கூட இஹ்லாஸ் இருந்தால் பதில் சொல்லிவிடலாம். ஆனால் ஹராமை செய்து பாவத்தை செய்து அல்லாஹ் விசாரித்தால் ஏன் பொய் பேசினாய், ஏன் புறம் பேசினாய், ஏன் பிறருடைய நன்மைகளை பிறருடைய உள்ளங்களை காயப்படுத்தினாய், ஏன் விபச்சாரம் செய்தாய், ஏன் திருடினாய், ஏன் கொலை செய்தாய் என்று அல்லாஹ் கேட்டால் எப்படி பதில் சொல்லவோ? தீயவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துருவி துருவி விசாரணை செய்வான். நல்லவர்களை அல்லாஹ் லேசாக விசாரணை செய்வான். ஹிசாபை யஸீரா. என்ன விசாரணை லேசாக? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கொஞ்சம் கேளுங்கள். إن الله عز وجل يدني المؤمن فيضع عليه كنفه ويستره من الناس ويقرره بذنوبه ويقول أتعرف ذنب كذا أتعرف ذنب كذا. நாளை மறுமையிலே மஹ்ஷர் மைதானத்திலே மக்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு அடியானை அல்லாஹ் தனியாக அழைப்பான். யார் அந்த அடியான்? அந்த அடியானுக்கும் அல்லாஹ்வையும் சுற்றி ஒரு திரை போடப்படும். அல்லாஹ்விற்கும் அந்த அடியானுக்கும் ஒரு திரை போடப்படும். உலக மக்கள் யாரும் அங்கே என்ன நடக்கிறது என்று அறிந்து கொள்ள முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் அந்த அடியானை அவனுடைய பாவத்தோடு நெருக்கமாக்குவான். அத்தாரிஃபு தம்ப கதா அத்தாரிஃபு தம்ப கதா வ கதா. இன்ன இன்ன பாவத்தை, இன்ன இன்ன குற்றத்தை நீ அறிந்தாயா, தெரியுமா உனக்கு? நீ இதை செய்தாய், நீ அறிவாயா? செய்தாய் தெரியுமா? இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையை செய்தாய், அறிவாயா? என்ன போய் சொல்லுவான்? பாவத்தை அவனே படித்தான், பாவங்களை அவன் கரங்கள் கால்கள் வெளிப்படுத்தி விட்டது. யா ரப் அரிஃப், யா ரப் அரிஃப், யா அல்லாஹ் அறிவேன், யா அல்லாஹ் அறிவேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் எண்ணிவிடுவான். அவன் எண்ணிக்கொள்ளுவான். வரஆ ஃபி நஃப்ஸிஹி அன்னஹு கத் ஹலக், ஹலக், நான் அழிந்து விட்டேன். அவ்வளவுதான், பாவங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு விட்டது, அழிந்து விட்டேன் என்று எண்ணுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொஞ்சம் நெருக்கமாக்கி சொல்லுவான். قال فإني قد سترتها عليك في الدنيا وإني أغفرها لك اليوم وإني قد سترتها عليك في الدنيا وإني أغفرها لك اليوم. என் ரப்பு என் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம், என் ரப்பு என் மீது வைத்திருக்கக்கூடிய கருணை. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு வார்த்தை சொல்லுகின்றேன், மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். தன்னுடைய அடியான் பாவம் செய்யக்கூடிய இடத்தில் நின்று கொண்டு பாவம் செய்வதை பார்க்க அந்த ரப்புல் ஆலமீன் விரும்ப மாட்டான். இன்னி சதர்துஹா அலைக ஃபித் துன்யா அக்ஃபிருஹா லக்கல் யௌம். அடியானே, நீ செய்த அத்துணை பாவங்களையும் இந்த உலகத்திலே நான் மறைத்தேன், நான் மறைத்தேன். தனிமையிலே செய்தாய், மறைத்தேன். வெளிப்படையாக செய்தாய், மறைத்தேன். குற்றம் என்று தெரிந்ததற்கு பிறகும் செய்தாய், மறைத்தேன். திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருந்தாய், என் கருணையால் மறைத்துக் கொண்டே இருந்தேன். இங்கே பார், இந்த மஹ்ஷர் மைதானத்திலும் உன் பாவங்கள் அனைத்தையும் மறைக்கிறேன். இன்னி சதர்துஹா அலைக ஃபித் துன்யா அக்ஃபிருஹா லக்கல் யௌம். இன்றைய தினத்திலே அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விடுகிறேன். செல் யா ரப், அல்லாஹ் அக்பர்.
நீ செய்த பாவங்கள் அத்துணையும் மறைத்தேன். இன்றைய தினம் அந்த குற்றங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறேன். யாருக்கும் தெரியாத செல். ஹிசாபை யஸீரா, ஹிசாபை யஸீரா. லேசான விசாரணையாக அல்லாஹ் மூமின்களை விசாரிப்பான். யா அல்லாஹ், இந்த விசாரணையை கொடு. இதிலும் முஹம்மது ரசூலுடைய சமூகத்திற்கு 70,000 மக்கள் விசாரணை இல்லாமல் சொர்க்கம் செல்லுவார்கள். அல்லாஹ் அதை அதிகப்படுத்துவான், அதிகப்படுத்தி கொண்டு இருப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, இதற்கு பிறகு 2 கூட்டங்களாக பிரிக்கப்படும். பெண்கள் பகுதியில் பேசிட்டு இருக்கிறீங்களா? கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா. இதற்கு பிறகு 2 கூட்டங்களாக பிரிக்கப்படும். ஃபரீகுன் ஃபில் ஜன்னா வ ஃபரீகுன் ஃபிஸ் ஸஈர். ஒன்று சொர்க்கத்தின் கூட்டம், இன்னொன்று நரகத்தின் கூட்டம். வேறு கூட்டம் கிடையாது. ஒன்று வலதுபுறம், இன்னொன்று இடதுபுறம். ஒன்று வலக்கரத்திலே புத்தகங்கள் கொடுக்கப்பட்ட கூட்டம், இன்னொன்று இடதுகரத்திலே புத்தகங்கள் கொடுக்கப்பட்ட கூட்டம். கொஞ்சம் இருக்கிறது. இவன் நன்மைகளை சுமந்து செல்ல இருப்பான். கொஞ்சம் நிறுத்து. உனக்கு பின்னால் சில மக்கள் வருகிறார்கள். யார் யா அல்லாஹ் அவர்கள்? நீ அவனை பற்றி பேசி இருக்கிறாய், அவனுடைய சொத்துக்களை சூறையாடி இருக்கிறாய், அவனுடைய குறையை வெளிப்படுத்தி இருக்கிறாய், அவனுடைய உள்ளம் காயப்படும்படியாக நடந்திருக்கிறாய். என்ன செய்ய வேண்டும் யா அல்லாஹ்? கொஞ்சம் பொறு, அவனுக்கும் உனக்கும் இடையே கணக்கு இருக்கிறது. உன் நன்மைகளை அவன் நீ செய்த பாவங்களுக்கு பகரமாக கொடுக்கிறேன். நன்மைகள் முடிந்து விட்டது யா அல்லாஹ், அவர்களுடைய பாவங்களை உனக்கு வைக்கிறேன். மனில் முஃப்லிஸ், பரம ஏழை இவன் நரகத்திலே தூக்கி எறியப்படுவான். தொழுகை இருக்கும், நோன்பு இருக்கும், ஹஜ் இருக்கும், எல்லா நன்மைகளும் சுமந்து வருவான். நன்மைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு தீமைகளோடு பிறருடைய உரிமைகளிலே மோசடி செய்த காரணத்தால் நாவுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், கரங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பிறருடைய குறைகளை, பிறருடைய உள்ளங்களை காயப்படுத்துவதிலிருந்து இன்ஷா அல்லாஹ். யாரை பற்றியும் பேசுவதற்கு நமக்கு தகுதி இல்லை. யாருடைய ஈமானையும் எடை போடுவதற்கு நமக்கு தகுதி இல்லை. யாருக்கும் அவர் சொர்க்கவாதி, நரகவாதி, முனாஃபிக், முஷ்ரிக், அவர் காஃபிர், அவர் பாவி என்று பட்டம் கொடுப்பதற்கு எமக்கு தகுதி இல்லை. நான் பாவி, நான் நயவஞ்சக தன்மையை சுமந்திருப்பேனா என்று அச்சத்தோடு வாழ வேண்டியவன் நான். எனக்கு பிறகு ஈமானை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை. உமர் அவர்கள் சொர்க்கம் கொடுக்கப்பட்டவர்கள் உலகத்தில் வாழும் பொழுது அவர்கள் அஞ்சினார்கள், நான் முனாஃபிகா என்று. இறுதி நேரத்தில் அவர்களின் கால் தூசி அளவு கூட அமல் இல்லாத நான் எப்படி என்னை சொர்க்கவாதி என்று நினைக்க முடியும்? எப்படி பிறகு நரகவாதி என்று பட்டம் கொடுக்க முடியும்? 2 கூட்டம் தான். அங்கே இயக்கங்களுக்கோ ஜமாஅத்துகளுக்கோ ஜமாஅத் தலைவர்களுக்கோ உங்களை வழிநடத்தியவர்களுக்கோ வேலை கிடையாது. ஒரே தலைவர் வலதுபுற கூட்டத்திற்கு யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இடதுபுற கூட்டத்தின் தலைவன் யார்? ஷைத்தான். அவ்வளவுதான். போ ஷைத்தானே, விரண்டு போ. நீதான், இவன் தான் யா அல்லாஹ் எங்களை வழிகெடுத்தவன். இந்த ஷைத்தான் தான் யா அல்லாஹ் எங்களை வழிகெடுத்தவன். இந்த ஷைத்தான் தான் எங்களை தவறான காட்சிகளை பார்க்க வைத்தான். இந்த ஷைத்தான் தான் எங்களை சினிமாக்களை பார்க்க வைத்தான். இந்த ஷைத்தான் தான் அடிக்கிக் கொண்டே போவான். ஃபலா தலுமூனி வலுமு அன்ஃபுஸக்கும். ஷைத்தான் சொல்லுவான், என்னை ஏன் ஏசுகிறாய்? உன்னையே நீ சபித்துக்கொள். நான் கூறினேன், கட்டுப்பட்டது யார்? நீ. என்னை ஏன் சபிக்கிறாய்? நான் காட்டினேன், இப்படியும் ஒரு வழி இருக்கிறது. நீ விரும்பி வந்தாய், நான் என்ன செய்வது? யாரும் பாவங்கள் சுகமாக இருக்கும். நாளை மறுமையிலே தெரியும் அந்த பாவங்களின் விபரீதம் என்ன என்று. فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் எல்லோரும் திரும்புங்கள், பாவங்களில் இருந்து மீளுங்கள். இன்றைய தினம் முடிவெடு. அனைத்து பாவத்தையும் விடுகிறேன். சினிமா பார்க்கிறேன், நான் விடுகிறேன். இசை கேட்கிறேன், நான் விடுகிறேன். அந்நிய பெண்ணிடத்தில் பேசுகிறேன், நான் விடுகிறேன். எல்லா பாவங்களையும் இன்றையோடு மூட்டை கட்டி யாரிடத்தில் திரும்ப போகிறேன்? அல்லாஹ்விடத்திலே. எதை நோக்கி பயணிக்க போகிறேன்? மறுமைக்காக. அந்த மறுமைக்காக
இந்த உலகத்தின் செல்வத்தை சம்பாதிப்பேன், செலவழிப்பேன் அல்லாஹ்வுடைய பாதையில். மறுமைக்காக இந்த உலக கல்வியை தேடி அந்த அல்லாஹ்வுடைய தீனுக்காக உதவி செய்வேன். தேடு இந்த உலகத்தை, அல்லாஹ்விற்காக மறுமைக்காக தேடு. இது உனக்கு கூலி கொடுக்கும். மறுமையை மறந்து அல்லாஹை மறந்து உலகத்தை தேடினால் இதனுடைய கூலி நரகமாக அமையும். இரண்டு கூட்டம் அல்லாஹ் சொல்லுகின்றார். قال تعالى: وسيق الذين كفروا إلى جهنم زمرا حتى إذا جاءوها فتحت أبوابها وقال لهم خزنتها ألم يأتكم رسل منكم يتلون عليكم آيات ربكم وينذرونكم لقاء يومكم هذا وينذرونكم لقاء يومكم هذا. தூதர் வரவில்லையா காஃபிர்களே? தூதர் வரவில்லையா? குர்ஆன் ஓதப்படவில்லையா? இந்த நாளை பற்றி சொல்லப்படவில்லையா? வயுந்திரூனகும் லிகாஅ யௌமிக்கும் ஹாதா. பாலு பலா பலா, வந்தார்கள். ولكن حقت كلمة العذاب على الكافرين قيل ادخلوا أبواب جهنم خالدين فيها فلبئس مثوى المتكبرين. போ, நரகத்திற்கு செல்லுங்கள். பெருமை அடித்தவர்கள், அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லப்பட்ட பிறகு மறுத்தவர்கள், இவர்களின் கூலி இதுதான். இன்னொரு கூட்டம் وسيق الذين اتقوا ربهم إلى الجنة زمرا حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين وقالوا الحمد لله الذي صدقنا وعده وأورثنا الأرض نتبوأ من الجنة حيث نشاء فنعم أجر العاملين. சொர்க்கவாதிகள் வாருங்கள், சலாமுன் அலைக்கும், சலாம் உண்டாகட்டும், சாந்தி உண்டாகட்டும், வாருங்கள், திபுதும், அனுபவித்துக் கொள்ளுங்கள், ஃபதுகுலூஹா ஹாலிதீன், நுழையுங்கள், உங்களுடைய கூலி சொர்க்கம். வாழுங்கள், எப்படி வாழ ஆசைப்படுகிறீர்களோ அப்படி. எதை நினைக்கிறீர்களோ கிடைக்கும், எதை கேட்கிறீர்களோ கிடைக்கும், எதை உள்ளத்தால் நினைக்கிறீர்களோ உங்கள் கரங்களிலே கொண்டு வந்து சேர்க்கப்படும். தேடுங்கள். இன்னொரு கூட்டம், இன்னும் இரண்டு கூட்டம், நரகவாதிகள் துர்பாக்கியசாலிகள், சொர்க்கவாதிகள் நர்பாக்கியசாலிகள். يوم يأتي لا تكلم نفس إلا بإذنه فمنهم شقي وسعيد فأما الذين شقوا ففي النار لهم فيها زفير وشهيق خالدين فيها ما دامت السماوات والأرض إلا ما شاء ربك إن ربك فعال لما يريد. துர்பாக்கியசாலிகள் நரகவாதிகள், அவர்கள் சொல்லுவார்கள், நிரந்தரமாக வாழுங்கள், வானம் பூமி இருக்கும் காலமெல்லாம் இல்லாமா ஷா ரப்புக், உங்கள் ரப்பு நாடும் வரை அவன் நாடியதை செய்வான். செல்லுங்கள் நரகம். وَأَمَّا الَّذِينَ سُعِدُوا فَفِي الْجَنَّةِ خالدين فيها ما دامت السماوات والأرض إلا ما شاء ربك عطاء غير مجذوذ. சொர்க்கவாதிகள் நர்பாக்கியசாலிகள் செல்லுங்கள் சொர்க்கத்திற்கு.
இங்கே உங்களுக்கு நிரந்தர வாழ்க்கை மரணம் இல்லை. இங்கே உங்களுக்கு நிரந்தர வாலிபம் வயோதிகம் இல்லை. இங்கே உங்களுக்கு நிரந்தர சுகம் நோய் இல்லை. நிரந்தர சந்தோஷம் கவலை இல்லை. செல்லுங்கள். சலாமோடு 8 வாசல்களும் திறக்கப்பட்டு ஜிஹாது செய்தவர்கள் ஜிஹாதின் வாசலின் வழியாக, நோன்பு வைத்தவர்கள் நோன்பின் வாசலின் வழியாக, இப்படி நன்மைகள் செய்தவர்கள் எல்லோரும் அந்தந்த வாசலின் வழியாக அழைக்கப்படுவார்கள். அபூபக்கரை பார்த்து சொன்னார்கள், அபூபக்கரே, இந்த 8 வாசலின் வழியாகவும் உன் பெயர் அழைக்கப்படும். பெண்களுக்கு எந்த பெண் 5 நேர தொழுகையை நிறைவேற்றி ரமதானுடைய மாதத்திலே நோன்பு வைத்து வஹஃபிதத் ஃபர்ஜஹா வஅதாஅத் ஸௌஜஹா, கற்பை பாதுகாத்து கணவனுக்கு கட்டுப்பட்டிருக்கிறாளோ, ஃபகீல லஹு துஹுலில் ஜன்னதி மின் ஐயி அபுவாபில் ஜன்னதி ஷிஅதி, நீங்கள் எந்த வாசலின் வழியாக நுழைய விரும்புகிறீர்களோ நுழைந்து கொள்ளுங்கள். மறுமை நாள் கடைசியில் தீர்ப்பு சொர்க்கமா நரகமா? அதற்கு பிறகு ஹவுதுல் கௌசரிலே முஹம்மது ரசூல் தண்ணீரை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருப்பார்கள். முஹம்மது ரசூல் சொன்னார்கள், என் தோழர்களை நான் சந்திக்க விரும்புகிறேன். சஹாபாக்கள் கேட்டார்கள், நாங்கள் உங்களுடைய தோழர்கள் இல்லையா? நீங்கள் என்னுடைய என் சகோதரர்களை சந்திக்க விரும்புகிறேன். சஹாபாக்கள் கேட்டார்கள், நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா? இல்லை, நீங்கள் என்னுடைய தோழர்கள், என்னுடைய சகோதரர்கள். என்னை பார்க்காமல் இந்த உலகமெல்லாம் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சாட்சி கொடுத்து என்னை பார்ப்பதற்காக உலக வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறார்களே, அந்த தோழர்களை நான் சந்திக்க ஆசைப்படுகிறேன். ஹவுதுல் கௌசரிலே முஹம்மது ரசூல் உங்களை அவர்களுடைய கரங்களால் சொர்க்கத்தின் கதவை தட்டி அழைத்து செல்லுவார்கள். முஹம்மது ரசூலின் சமூகமே, பெருமையடைந்து கொள், அல்லாஹ்வை புகழ்ந்து கொள். அல்லாஹ் எமக்கு கொடுத்த நியாமத்திற்காக மறுமை நாள் தயாராகவும் கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். இந்த வசனத்தை கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். قال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். வல்தன்துரு நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னை பார்த்து கொள்ளட்டும், நாளை மறுமைக்காக அவன் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று. வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ் கபீரும் பிமா தஅமலூன் வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ். அல்லாஹ்வை மறந்தவர்களோடு நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ரப்புல் ஆலமீன் சொல்லுவான் மறுமையிலே, சில மக்கள் யா அல்லாஹ் எங்களை கவனிக்க மாட்டாயா என்று கதறுவார்கள். அல்லாஹ் சொல்லுவான், நான் உங்களை மறந்து விடுகிறேன். எப்படி இந்த நாளை இந்த உலகத்திலே நீங்கள் மறந்தீர்களோ அது போன்று. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த வசனத்துடைய முடிவில், லா யஸ்தவி அஸ்ஹாபுன் நாரி வ அஸ்ஹாபுல் ஜன்னah அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹுமுல் ஃபாயிசூன். சொர்க்கவாதிகளும் நரகவாதிகளும் சமம் அல்ல. யார் சொர்க்கத்தை அடைந்தார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்திலே வெற்றியாளர்கள். யா அல்லாஹ், அந்த கூட்டத்தில் எங்களுடைய பெயர்களை பதிவு செய். வெற்றியாளர்கள் அவர்கள்தான். உலகத்திலே செல்வம் இல்லாமல் இருக்கலாம், கேவலம் அல்ல. உலகத்திலே அழகு இல்லாமல் இருக்கலாம், கேவலம் அல்ல. உலகத்திலே படிப்பில்லாமல் இருக்கலாம், கேவலம் அல்ல. உலகத்திலே உணவிற்கு கூட வழி இல்லாமல் இருக்கலாம், கேவலம் அல்ல. எது கேவலம்? உலக வாழ்க்கை, ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அனுபவித்து மறுமையிலே நின்று நன்மைகள் இல்லாமல் பாவங்களோடு நரகத்திலே தூக்கி எறியப்படுபவர்கள் தான் உண்மையான கேவலத்துக்குரியவர்கள். உலகத்தில் எது இல்லை என்றாலும் எது இருந்தாலும் நன்மைகளையும் அல்லாவிற்கு அல்லாவுடைய மார்க்கத்திற்கான உழைப்புகளையும் எடுத்துக்கொண்டு யார் வருகிறார்களோ இவர்கள்தான் உண்மையான வெற்றியாளர்கள். என் பயணம் அதை நோக்கிதான். முடிவிடு முஸ்லிமே, என் பயணம் அந்த சொர்க்கத்தை நோக்கி. அதை விட என்னுடைய பயணம்
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கவாதிகளை பார்த்து கேட்பான், ஹல் ரதீத்தும் பொருந்திக் கொண்டீர்களா? யா அல்லாஹ், எப்படி பொருந்திக் கொள்ளாமல் இருக்க முடியும்? இதைவிட உங்களுக்கு ஒன்றை கொடுக்கட்டுமா? யா அல்லாஹ், என்ன அது இருக்க போகிறது? இன்றைய தினம் என்னுடைய பொருத்தத்தை உங்களுக்கு விதிக்கிறேன். ஃபல அஸ்ஹது அலைக்கும் பஅதஹு அபதா, இதற்கு பிறகு உங்கள் மீது நான் கோபப்பட மாட்டேன். என் ரப்பு அவனுடைய நாவால் கூறுவானே, அந்த வார்த்தையை கேட்கும் வரை என் இதய துடிப்பு நிற்காது. ஓடுங்கள் அதற்காக. தொழு, ஃபஜ்ர் தொழுகையில எழுந்து பள்ளிக்கு வா. என் ரப்பு நாளை மறுமையிலே இந்த வார்த்தையை சொர்க்கத்தில் எனக்கு சொல்ல வேண்டும். எதற்கு சுஜூது செய்தாய்? யா அல்லாஹ், இந்த வார்த்தையை கேட்பதற்காக. எதற்கு அழைப்பு பணி செய்தாய்? யா அல்லாஹ், இந்த வார்த்தையை கேட்பதற்காக. எதற்கு குர்ஆனை ஓதினாய்? யா அல்லாஹ், இந்த வார்த்தையை கேட்பதற்காக. இதற்கு மேல் ஒன்றா? ஆம். வயக்ஷிஃபுல் ஹிஜாப், அல்லாஹ் திரையை அகற்றுவாள். சொர்க்கவாதிகள் தன்னை படைத்த ரப்பை இந்த இரண்டு கண்களால் பார்ப்பார்கள். யாரோ தன்னை படைத்த ரப்பை இந்த இரண்டு கண்களால் பார்ப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதைவிட ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற எந்த அருட்கொடையும் சொர்க்கம், ஹூரிலின் பெண், மது, பானம், ஹூரிலின் சொர்க்க இன்பங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டாலும் அந்த ரப்பை இந்த இரண்டு கண்களால் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை போன்று கிடையாது. போராடு முஸ்லிம், அதற்காக உலக வாழ்க்கையை அர்ப்பணி, அதற்காக உலகத்தின் வணக்க வழிபாடுகளை சமர்ப்பி, அதற்காக பாவங்களை விட்டு விரண்டு சென்று தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே திரும்பி வா. ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பை மேற்கொள், விசாரணை செய். ஒவ்வொரு நாளுடைய முடிவிலும் பிரார்த்தனை செய் அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹ்வுடைய கலீல் நண்பர் அல்லாஹ்வை அழைத்தார்கள், ولا تخزني يوم يبعثون يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم. يا الله, எந்த ஒரு குழந்தைகளும் செல்வமும் பலனளிக்காத அந்த நாளிலே அந்த மறுமையின் கேவலத்தை விட்டு என்னை பாதுகாத்து விடு. ஹலீலுல்லா இப்ராஹிம் அழைத்தார்கள் அல்லாஹ்வை, அல்லாஹும்ம கீனி அதாபக் வ யௌம துபஅது இபாதக். ரசூலுல்லா இரவிலே கண்களை மூடும் பொழுது இறுதியாக சொல்லுவார்கள், யா அல்லாஹ், அந்த மறுமை நாளின் வேதனையை விட்டு பாதுகாத்து விடு, நல்ல மக்களோடு என்னை கொண்டு போய் சேர்த்து விடு. முஹம்மது ரசூல் அழைத்தார்கள். என்ன மறந்து கொண்டிருக்கிறாய் முஹம்மது ரசூலின் சமூகமே? அழை. ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் சொர்க்கத்தை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், வற்புறுத்துங்கள். அல்லாஹ்வை யாரும் வற்புறுத்த முடியாது, ஆனால் கேளுங்கள். என் பாவங்களை மன்னியா அல்லாஹ். தவறோடு குற்றத்தோடு மறுமையிலே வந்தாலும் என் பாவங்கள் அனைத்தையும் கரைத்து நரகத்தின் சுவாசத்தை கூட என்னுடைய சுவாசத்தின் உறுப்பு சுவைக்காமல் சொர்க்கத்திலே விரைந்து செல்லக்கூடியவர்களின் பட்டியலிலே என் பெயரை சேர்த்து அந்த சொர்க்கத்திலும் உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடு. அதிலும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழக்கூடிய பாக்கியத்தை, அவர்களின் தோழர்களோடு முஹம்மது ரசூலின் சபைகளை அமரக்கூடிய பாக்கியத்தை, உன்னை இந்த இரண்டு கண்களால் பார்த்து ரசிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து ஒவ்வொரு நடையையும் எடுத்து வையுங்கள். மறுமை நாளை நோக்கி நீங்கள் அதை நோக்கி செல்ல தயாராகவில்லை என்றாலும் அது உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. மறுமை நெருங்கிவிட்டது. ஆனால் இந்த மனிதன் அலட்சியத்திலே வாழ்கிறான், மறதிகளை வாழ்கிறான். வெளிப்படைந்து வா. எங்கு பார்த்தாலும் மறுமையின் பேச்சுக்கள், எங்கு பார்த்தாலும் சொர்க்கத்தின் பேச்சுக்கள், எங்கு பார்த்தாலும் நரகத்தை பற்றிய எச்சரிக்கைகள், எங்கு பார்த்தாலும் கணவன் மனைவிக்கு, பிள்ளை பெற்றோர்களுக்கு, இப்படி உலகமெல்லாம் மறுமையின் பேச்சை பேசி மறுமையை குறித்து அறிவுரை செய்து சொர்க்கத்தின் கூட்டமாக வாழ்வதற்கு தயாராக இந்த நிமிடத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ்
யா அல்லாஹ் அதற்கு உதவி செய்வாயாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் இந்த சபையில் என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. திரும்பி சென்றதற்கு பிறகு அர்ஷின் நிழலில் இருக்கக்கூடிய 7 கூட்டத்தார்கள் யார்? சூரத்துல் ஆராஃபை ஆரம்பம் முதல் முழுமையாக படித்து அஸ்ஹாபுல் ஆராஃப் யார் என்று படிப்பது இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு அருள் செய்வானாக. குர்ஆன் சுன்னாவின் கல்வியை தேடி மறுமையை அறிந்து மறுமைக்காக வாழ்ந்து மறுமைகளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ்